friends, welcome to Freshlyinhome. நான் உங்க ஷாலினி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? மசால் தோசைங்க. சவுத் இந்தியன் ஸ்டைல் மசால் தோசை அப்படினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இந்த மசால் தோசை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய சூப்பரான ரெசிபிஸை நம்ம சேனல்ல நீங்க பார்க்கலாம். இந்த மசால் தோசைக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ மசால் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மசால் தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசால் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பேன் வந்து ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்குது. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது கடுகு சீரகமும் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்குன்னு கருக விட்டுறாதீங்க. பாருங்கள், கடுகு சீரகம் வெடிச்சிருச்சு. இப்போது இதில் நான் ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். இது வந்து மிளகாத்தூள் கிடையாது, சாம்பார் பொடி. நம்ம சாம்பார் செய்யும்போது சேர்த்துப்போம் இல்லையா, அந்த சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுட்டு எல்லா வெங்காயத்துலேயும் இந்த சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடியும் கலந்ததும் இப்போது நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாவோட நல்லா இது கோட்டாகி வர மாதிரி கலந்து விடுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்குல நல்லா உப்பு ஒட்டும். ஓகேங்களா? ஸோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு. ஓகேங்களா? இப்போ இதை நல்லா இந்த உருளைக்கிழங்கு இதோட மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி மசாலாவை இது மேலே போட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்குல மசாலா நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மசால் தோசைக்கு உண்டான மசால் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம சூப்பராக தோசை போட்டு அதில் மசாலாவை எப்படி ஸ்டஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லி தழையை கலந்து விட்டுடலாம். இப்போது சூப்பரான மசால் ரெடி. நம்ம தோசை போட்டுக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கல் பாருங்கள் சூடாயிடுச்சு. நம்ம மசால் தோசைக்கு தோசை போட்டுக்கலாம். தோசையை கொஞ்சம் சன்னமாக சுட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் அப்போது கிறிஸ்பியாக. பெருசாக முடிஞ்சாலும் சுட்டுக்கோங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் லிட்லேயே தோசை கொஞ்சம் முருகலாக வர விட்டு எடுங்க. ரொம்பவும் இல்லை. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ நான் தோசையை திருப்பிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். ரொம்ப ப்ரௌன் ஆக விட வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ திருப்பிக்கலாம் தோசையை. தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஃபில்லிங் வச்சுக்கலாம். இப்போது இந்த ஓரத்தில் ஃபில்லிங் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ளேமை வந்து லோ பண்ணிவிட்டு இப்படி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ வந்து தோசையை அப்படியே திருப்பி ஒரு ப்ரெஸ் கொடுங்க. நல்லா அழுத்தமாக அழுத்திட்டு சென்டரில் வைங்க. ஓகேங்களா? நல்லா சென்டரில் வச்சுட்டு அகைன் அப்படியே இந்த பக்கம் திருப்பி ஒரு நல்ல ப்ரெஸ் கொடுத்து ஒரு 1 மினிட் அப்படியே வைங்க.
இப்போது பாருங்கள், நம்மளோட சூப்பரான மசால் தோசை ரெடி. இப்போ இதே மாதிரி இன்னொரு தோசை போட்டுக்கலாம். இப்போ அது எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அது ஒரு வேறு ஷேப்பில் போடலாம். இப்போ அகைன் நான் தோசை ஊற்றிக்கிறேன். தோசை சன்னமாக போட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ தோசையை திருப்பிக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தோசையை திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது தோசையை திருப்பிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது ஃபில்லிங் வந்து சென்டரில் வைங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க. செம்மையாக இருக்கும். நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நம்மளோட டம்மி ஃபில் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இப்படி சென்டரில் வச்சு ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் ஒரு மடி மடிங்க. பார்த்தீங்களா? எகைன் இந்த ஓரத்தில் ஒரு மடி மடிங்க. இப்போ இதை அழகாக திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த தோசைக்கு நம்ம திருப்பி போட்டோம்ல அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்து எடுத்துருங்க. சூப்பரான நம்ம மசால் தோசை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், மசால் தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்களா? வழக்கம் போல் நான் டேஸ்ட் பண்ண தான் போகிறேன். மறுபடியும் யாரும் திட்ட ஆரம்பிக்காதீங்க. இங்கே பாருங்கள், ஃபில்லிங் சூப்பராக வந்திருக்கு. இப்போது சட்னியில் கொஞ்சமாக டிப் பண்ணி சின்ன பீஸாக தான் எடுத்திருக்கேன். சீக்கிரமாக முழுங்கிட்டா பேசலாம் இல்லையா? அதனால் சூப்பராக இருக்குங்க. நானும் இதையே சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிச்சே போச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த ரெசிபி எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத தெரியும். ஆனால் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி தாங்க. தேங்காய் சட்னி எப்படி அரைக்கலாம் 5 விதமாக அப்படிங்கிற போஸ்ட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பட் இதுக்கு சைட் டிஷ் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இந்த சூப்பரான மசால் தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம சேனலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.